Hi friends, welcome to Mia's Kitchen. நாம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்வீட் அண்ட் ஹெல்தி பீட்ரூட் ஹல்வா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் 600 கிராம் எடுத்திருக்கேன். 4 பெரிய பீட்ரூட் இருந்துச்சு. அதை தோல் நீக்கிட்டு நல்லா துருவி வச்சிருக்கேன். சர்க்கரை 200 கிராம், பால் 1/2 லிட்டர், நெய் 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி கிட்ட எடுத்திருக்கேன். அண்ட் 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அது சூடானதும் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் எல்லாமே ஃபுல்லாக உருகட்டும். அந்த நெய் உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டு சிவக்க வறுத்த எடுத்துக்கலாம். தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம இதை சிவக்க வறுக்கலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப சிவந்துருச்சுன்னா கசப்பாயிடும். இப்போ சிவந்துருச்சு முந்திரி பருப்பு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம துருவி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். டீ கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இதை அந்த நெய்யில் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து லேசாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பீட்ரூட் வந்து கலர் மாறிடுச்சு. ஸோ இது நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க பால் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுருங்க, நல்லா கலந்து விட்டுடலாம். அண்ட் சின்னதாக ஒரு கொதி வர வரைக்கும் இது இல்லாமல் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் தெரியுது பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த நேரத்தில் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். தீயை வந்து ரொம்ப கம்மியாக வைங்க, இல்லைன்னா பொங்கிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு லைட் கலர் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம பால் சேர்த்தோம் இல்லையா, அதனால லைட் கலர் ஆயிடுச்சு. அண்ட் பீட்ரூட்டும் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்தும் விட்டுறலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் அது ரொம்ப டைட்டா இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா அந்த சர்க்கரை கரைஞ்சி அது நல்லா சுண்டி வரும்போது டார்க் ஆயிடும் நம்ம அல்வா. இப்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி சுண்டிட்டே வருது பாருங்க. பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து எப்படியாவது வாரத்துல ஒரு நாளாவது சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இது அல்வாவாவோ பொரியலாவோ எப்படி வேணாலும் நம்ம இதை செய்து சாப்பிடலாம். இப்போ வந்து நல்லா சுண்டிட்டே இருக்கிற நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஏலக்காய் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஏலக்காவை வந்து இந்த நேரத்துல இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப நிறைய வேண்டியதில்லை. 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டா போதும். அதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக சுண்டி வந்துடணுன்ற அளவுக்கு வேணால், கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே அதை வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவையான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். உங்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மியாஸ் கிச்சன். தேங்க்யூ.